ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம்லாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையில்லைன்னு சொல்லி நம்ம சாமிக்கு போடுற பூஜையிலேருந்து எடுத்து போடுற பூக்களை தாங்க இன்றைக்கி நம்ம நலங்கு மாவாக அரைக்க போகிறோம். நலங்கு மாவுக்கு செம்பருத்தி, அந்த ரோஜா இதழ்கள், அப்புறம் வாசனை கொண்ட கதிர்பச்சை நம்மக்கிட்ட இருக்குது. அது எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் காய வச்சு. அதுக்கப்புறம் ஆவாரம் பூ, வெற்றி வேர், இதுவும் வந்து ஒருத்தவங்க கொடுத்தது தான். வெற்றி வேர் நம்ம மாடியிலேயே இருக்கிறது. அதுக்கப்புறம் பச்சை பயிறு, கடலை பயிறு, வெந்தயம், பாதாம் ஒரு 10 இதெல்லாம் போட்டு நலங்கு மாவா நம்ம அரைச்சி போடும்போது, எங்கள் வீட்டில் குட்டி பாப்பா பிறந்திருக்கு. அதுக்கு தாங்க நான் இதை அரைச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சோப்பு போட்டு குளிக்க வச்சா கூட அதனுடைய வாசனை போயிடும். ஆனால் இது வந்து மறுநாள் வரைக்குமே அந்த குழந்தை குளிக்கிற வரைக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரெஃப்ரெஷிங்காக. ஏன்னா இயற்கை முறையில் நம்ம மாடி தோட்டத்தில் கிடைச்ச இந்த மூலிகைன்றதை விட இந்த பூக்கள் வந்து நம்ம மாடியில் நிறைய பூக்குதா, அதனால் அது வந்து சூப்பராகவே இருக்குதுங்க. அந்த வெட்டி வேர்லாம் அவ்வளோ ஆரோமா நல்லாவே இருக்குது. இதில் வந்து நான் இது கூட கிடைச்சிது எனக்கு, மகிழம்பூ. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள், நிறைய ஐட்டங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு மருந்து எல்லாம் கடையில் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இதில் பூலாங்கிழங்கு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட நம்ம இதில் போட்டு அரைக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இயற்கை முறையில் நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய வேலை இல்லைங்க. என் மாடி தோட்டத்தில் இருக்கிறதுனால நான் இதை கலெக்ட் பண்ணி போடும்போது நம்ம ஃபேஸுக்கு எந்த மாசு மரு இல்லாமல் இருக்கணும்னா, இந்த பொடியை வந்து நம்ம அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட கிளம்புறேன். அந்த பொடியில் வந்து கொஞ்சம் தயிர் கூட கலந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா வெறுமனே தண்ணியை போட்டு நல்லா ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி மூஞ்ச கழுவும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். இதை நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க, குளியல் பொடின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் இந்த குளியல் பொடி தாங்க போடுறோம். எங்கள் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கு. அவங்களுக்கு இந்த பொடி தான் நான் அரைச்சி கொடுப்பேன். இத்தனை வரைக்கும் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதமும் இவருக்கு அந்த பொடி தான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே இது வந்து நம்ம குழந்தைக்கு கிடையாது. இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள்லாம் போடுறதா நம்ம பொம்பளை பசங்களுக்கு போடலாம். ஆம்பளை பசங்களுக்கு போடும்போது கஸ்தூரி மஞ்சள்லாம் போடக்கூடாது. செம்ம வாசனையாக இருக்குங்க. உண்மையிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கலனாலும் நாட்டு மருந்து கடையில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்குது பாரு, அவங்களாம் தொடர்ந்து யூஸ் பண்ணாங்கன்னா ஃபேஸ் வந்து அப்படியே க்ளோவாகிடும். ஷைனிங்காக நல்லா இருக்குங்க. சோப்பு மட்டும் போடாதீங்க. நம்ம சாதாரணமாக இதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடணும். 2 வேளை காலை மாலைன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். நல்லாவும் இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி அரைக்கும்போது எனக்கு தெரிஞ்சுதுங்க. அண்ணனுடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப அரோமா அவ்வளோ வாசனையாக நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே என் மாடியிலேருந்தே கிடைக்கிறது இல்லைங்களா. இதை வந்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. ஏன்னா இதில் வந்து சின்ன சின்னது வந்து அவ்வளோ அளவுக்கு மைனூட்டாக அது வந்து அரையாது. ஜலிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நான் 25 மூலிகை போட்டு நம்ம மாடியில் இருக்கிற இந்த மாதிரி பூக்கள் கொண்டும், இந்த செம்பருத்தி இலையெல்லாம் கொண்டு எண்ணெய் தயாரித்தேங்க. எல்லா பொருளுமே நம்ம மாடியில் மருதாணி கிருதாணி எல்லாம் கிடைக்குது. அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சுங்க, போட முடியல. ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். எல்லா மூலிகையும் நான் ஒரு 25 மூலிகை கலெக்ட் பண்ணி எண்ணெய் தயாரித்தேன். அதுவும் நல்லா இருக்குங்க. முடி நல்லா வளரும். ஈஸிங்க. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே நம்ம தயாரிச்சுக்கலாம். கடைக்கு போய் பைசா கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலேருந்து குளியல் பொடி தயாரிக்கலாம். நம்ம பொடியை அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். முதல்ல அரைச்சேங்க. இந்த பொடியை ஜலிச்சிட்டேன். இது செகண்ட் டைமாக அவர் மஞ்சளில் போட்டு அரைச்சிட்டாரு. அதனால் குழந்தைக்கு மஞ்சளாக இருக்குதுன்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேங்க. இது நல்லா மஞ்சள் ஆகிடுச்சி. 3 தடவை அரைச்சிட்டேங்க. 3ஆவது தடவை அப்புறம் திரும்ப ஒரு தடவை அரைச்சிட்டேன். ஏன்னா நம்ம மாடியில் நிறைய ஒரு வாரத்துலேயே நிறைய பூ வருங்க. மாடி தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பூக்கள் இருக்கும். அதை வச்சு தாங்க அரைச்சேன். இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, அவ்வளோ சூப்பராக அப்படியே சாஃப்டாக இருக்கும். கை வைக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும். அப்போ ஃபேஸுக்கு போடும்போதும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. எல்லாமே வந்து இயற்கை முறையில் நம்ம தயாரித்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்த பூனால் அவ்வளோ சாஃப்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எல்லோரும் நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேஸை பளபளன்னு ஆக்கிடுங்க. நல்லாவே இருக்கக்கூடிய ஈஸியாக
பண்ணக்கூடிய நலங்கு மாவு, பியூட்டி பவுடர்னு சொல்லிக்கலாம். இதில் தண்ணியில் குழச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா கொஞ்சம் ஃபேஸை மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாவே ஃபேஸ் வந்து ஷைனிங்காக அழகாக நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து போடும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.